முறையில் இங்கே சீன்தல் அமைத்துக் கொண்டிருக்கிறார். மானாமதுரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்கு நிற்கிறார். உண்மையிலேயே தூக்கு போட்டா உண்மையிலே நிற்கிறாப்புல நிற்கிறாரு. அன்பு மச்சான் போன வாட்டம் நின்றாரு. கட்டின பொண்டாட்டியே ஓட்டு போடல. நிப்பியான்னு விளக்க மாட்டி அடிச்சு. என் அன்பு மச்சான் ஒரு வெகுளியான ஆள். கூலிச்சாமிக்கு அப்புறம் நாடக உலகத்தில் ஆடுற ஒரு ஆள்னா வருதேன். கூலிச்சாமி ஆடும்போது இன்பமாக இருக்கும், இவன் ஆடும்போது எரிச்சம் இதாத்தியா இருக்கும். இப்படி மாற்று முட்டை ஓட்ட மாதிரி ஆடுறானடா மச்சான். அகரம் ஆறுமுகம் அவர்கள் சீன் தாளம். இங்கிட்டு வா, நான் லேச விட மாட்டேன். என் தம்பி எல்லாம் இங்க உட்காந்துருக்காங்க. மாமா மாமா எல்லாம் பேசாத. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் சொல்லுங்க. உங்களை மாமான்றாரு, அவரோட பெரியாள நீங்க. நெத்தியில வச்ச போட்டு நீங்க வரணும் அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறேன். இன்னிரண்டு 16 முண்டை. அதுக்கு எல்லாம் நங்கு தான் நடிக்காத மச்சான். நைவா நான் போவேண்டத்தை வைக்கணும் பின்னால. எல்லாத்துக்கும் ஒரே பஜனை அடி தான் அடிக்கிறேன். போன பிறகு டெய்லர் இருந்திருப்பேன். அர்ச்சந்த நாடகத்துல முகாரி பாடுவாரு. ஏற்கனவே சத்தியர்த்தி போட்டவர். பாடுங்க மச்சான். கொஞ்சம் கோய் பாடுங்க. முகாரி பாட போறாரு, பேசக்கூடாது. துயதோ தொய்யதோர் முனிவருக்கு தொல்புவியர சுதந்தே மாமி. உங்க மகன் லோகிதாசன் தான். லோகிதாசன்ல அர்ச்சனை. என்னடா பீங்கான தின்ற நாய் மாதிரி. உண்மையிலே அருமையான தொண்டை. எஸ்பிபி மாதிரி பாடுவார். எஸ்பிஎஸ்சி பஸ்ஸில் சங்கில் ஏற்றுனதுனால அதுக்கப்புறம் நான் வைத்த பேர் தான். ஒரு நாட்டியத்தார பேர் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா 2 பேத்துக்கு இப்போ 3 நாளாக சண்டை. அது புரிஞ்சு ஏவி விட்டுருக்காங்க. அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். நாட்டிய தாரகை, நடன ஒய்யாரி, குட்டி நயன்தாரா என்று இவர்களால் அழைக்கப்படக்கூடிய நேற்றைய தினம் பிரதீஸ்வரிக்கு பிறந்த நாள். அதுக்கு வாழ்த்துக்கள். என் தம்பிகள்லாம் நிறைய ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அதுதான் உண்மையான அன்பு. 400 ஆள் கிடையாது, 300 தான். நீங்கள் ஒரு ஆளா? சரி, நான் பயந்தவன். குட்டி நயன்தாரா என்று போற்றக்கூடிய புதுக்கோட்டை பிரகதீஸ்வரி அவர்கள் மற்றொரு நடனம் அங்கேயாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பிட்டு ஏறுது கிக்கி எனக்கு. நான் விட்டெறிஞ்ச சல்லிய இப்ப ஊத்திக்கிட்ட மில்லிய. நான் விட்டெறிஞ்ச சல்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய. குதிரை மேல ஏறி போய் வாங்க போற நில்லைய. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பிட்டு ஏறுது கிக்கி எனக்கு. அவசரத்துல காசை போட்டு ஓடிச்சானடா. அத்தியும் காசு எடுத்துட்டு துணியை குடிக்குமே. நான் அவன் காசுன்னு பேசாம நினைக்க வச்சுக்க வச்சுக்க. அப்பதான் உன்னை அறையவேன். அதுக்கு அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு செந்துரை. அங்கே அன்பு இருக்கு, அதனாலதான் அன்பு ரேடியோஸ் செந்துரை. ஒரு பாட்டு போடுங்க ப்ரோ. டி.எம். கதிர்வேல் ராஜா, பி. தர்மராஜ், பி. பொன்னர் என்கின்ற அப்பர், எஸ். தினேஷ், பி. பூஞ்சரா, சி. கருப்பையா, சி. செல்வராஜ், மக்கள் நாயகன், உயர்ந்தது ராமராஜன் அவருடைய கொடூரமான பயலுக, ராமராஜன் ரசிகர் மன்றம், திருநூத்துப்பட்டி, மல்லியப்பூ வாசம் மூக்க தொலைக்கும். அவ்வளோதாங்கய்யா. மூக்க தொலைச்சிருச்சுல அப்புறம் என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டை எழுதி இது பண்ணீங்கன்னா, நான் கச்சேரியில் பெருங்கொண்ட செல்லை வச்சுக்கிட்டு பார்த்து பாடுறதுக்கு நான் கச்சேரி பாடல்கள் கிடையாதுங்கய்யா. பாப்பு ரொம்ப நன்றி.
301 அம்பளி கொடுத்துருக்கிய. ராமராஜ்யம் ரசிகன் பண்ற பயலுக கொடூரமா. அங்கேருந்து பொத்துட்டு எதில் வந்த ஐயா லேடிஸ் இருக்குங்க, அவங்கள வச்சு விட்டு நீங்க போய் பாருங்க, நீங்க காசு கொடுக்குறவங்க. இப்ப தாண்டா அவனுக்கு தூக்கம் கலைஞ்சிருக்கு. லேடிஸ் இருக்கான்னு கேட்டேன். நாடகத்தை காண உண்மையிலே அன்பு மைசன் சூப்பர் சிங்கா ஒரு கைதட்டு கொடுங்க செந்துரை அன்புக்கு. நாடகத்தை காண வருகிறவர்களே இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பா பா கருப்பையா, கருப்பூர் கோயில் பூசாரி, வயராக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், திருநூத்துப்பட்டி அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர் பேர் சொன்னாங்களே, வள்ளி முருகன் நாடக அமைப்பாளர், அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருமே என்னுடைய தம்பிகள் தான். அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்களை ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் உங்கள் அன்பை ஆதரவையும் பெற்று சொல்ல விடுறா போய் வருவில்லை அண்ணே, சடக்குன்னு எலும்பு முடிச்சு விட்டானே புத்தூர்கட்டு பாண்டி. என்னை வாழ வைத்து உலகமெல்லாம் பேரிடடா என்று சொன்ன ஒரு மகான் என்னுடைய ஆசிரியர். என்னைக்கு மேடையில் சொல்லுவேன், வளர்த்து விட்டவர்களை மறந்தால் நான் வாழ்க்கையில் அதிக நாள் நம்ம வாழ முடியாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுலேருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் இந்த கோமாளினால் எத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ பார்க்க முடியுமோ அத்தனை பேர்த்தை வைத்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு பல திரைப்பட நடிகர். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன். ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் அந்த 3 எழுத்துல என் தலையெழுத்தையே மாற்றிடுச்சு. எம்கேஆர் வமுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, நீ ஓ பேர சொல்லும் வட்டி தொட்டி. நீ ஒட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். கொட்டகை அமைச்சிருக்கிற அண்ணன் யாராக இருந்தாலும் இந்த யூடியூப்பில் எடுங்கப்பா. கொத்தனார் கிடையாது, கொட்டகை அமைக்கிற ஆள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கண்ணே. அது என்னண்ணே 77 ஓட்டை இருக்கு என்னண்ணே? மணல் காடு இல்லை ப்ரோ, அதில் பொத்துக்கிட்டே வர்றாங்க. பொத்துக்கிட்டு ஒருத்தன் இப்படி வந்துட்டு லேடிஸுன்னு. ஒரே ஒரு விஷயம், நாடக கலை மட்டும் கிடையாது, எந்த கலைக்கு நீங்கள் போனாலும் அந்த கலையை மட்டும் பார்த்து விட்டு ரசிக்கணும். அதுகளும் நமக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான். நான் போயிட்டு வரேன் அண்ணன் தம்பிகளா, ஒரு டான்ஸு 2 டான்ஸ் வருவாங்க, இங்கே ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பிரீதீஸ்வரியை நாங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஆமாம், நான் வந்துடுவேன். நான் கண்ட்ரி எடுத்தானங்கய்யா, கடைசி டிக்கெட்டை போட்டு இங்கே வந்துடுவேன். படிக்கட்டில் நின்றுக்குருவேன். போயிட்டு வரவா? நீங்க எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை எல்லாம் ஒரு தடவை எடுத்து சொன்னாங்க.